பார்க்கலாம் ப்ரோ, நல்லா பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இந்த ரிவ்யூ தான் பார்த்து பார்க்க வரவங்க வந்து எப்படின்னு தெரியல. நீங்க வந்து ஒரு செலவு பண்ணி பாருங்க, அப்பதான் தெரியும் அவங்களும் கஷ்டப்பட்டு தானே படம் எடுக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து படம் நல்லா இருந்துச்சு. படத்துல ஆக்டிங் வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் கொஞ்சம் லென்த்தியா இருந்துச்சு, பட் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. அதர்வா நடிச்சிருக்கு, நல்லாவே நடிச்சிருக்காரு. என்ன ஒரே ஒருதான், அதுலயும் லவ் சொல்ல மாட்டாரு, இதுலயும் லவ் சொல்ல மாட்டாரு, அவ்வளவுதான். மற்றபடி ஒன்று நல்லா இருக்கு ப்ரோ, எனக்கு பிடிச்சிருக்கு. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. படம் வந்து சூப்பரா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு, பார்க்கலாம். அதர்வ ஆக்டிங் நம்ம சொல்லிதான் தெரியணும் அவசியம் ப்ரோ, நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பரா பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருந்துச்சு. படத்துல ஆக்டிங் வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் கொஞ்சம் லென்த்தியா இருந்துச்சு, பட் நல்லா இருந்துச்சு. எல்லாமே படத்துல ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. சாங்குமே எல்லா சாங்கும் ஒரு நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு ஃபர்ஸ்ட் சாங் கொஞ்சம் ஃபீல் குட்டா கேட்ட மாதிரி இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. டைட்டில் அந்த இதுக்கு கனெக்ட் ஆகலாம், பட் ஹீரோ நேம் வந்து இதயம் தான், அதனால கொஞ்சம் அந்த ஒன் சைட் லவ்னால கரெக்டா வருது. படத்துக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, பட் அந்த ஒன் சைட் லவ்வுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கனால படம் கரெக்டா தான் இருக்குது. இல்ல 2 ஹீரோயின்ல நிறையவே இருக்காங்க. இல்ல அவருக்கு ஹீரோயின் கூட எப்பவுமே மேட்சிங்கா தான் இருக்கும். அது நல்லா தான் இருந்துச்சு. கேமரா அவருக்கு எல்லாமே குவாலிட்டியா இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. படத்துல மியூசிக்கும் நல்லா தான் இருந்துச்சு. இல்ல காமெடி பெருசா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல, பட் அந்த கேங் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங் அந்த மாதிரி இருக்கலாம், நல்லா இருந்துச்சு. பழைய மெமரிஸ் கொஞ்சம் ஸ்கூல் லவ் காலேஜ் லவ் அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. சரி, டான்ஸ் சாங்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு சாங் மட்டும் கொஞ்சம் சவுண்ட் அதிகமா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, பட் மற்றபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் பார்க்கலாம், கொஞ்சம் லென்த்தியா இருக்கு, பட் பார்க்கலாம், எல்லாம் நல்லா இருந்துச்சு. என்ன சொல்றது, நல்லாதான் இருக்கு, பார்க்கலாம் எல்லாரும் ஒரு வாட்டி. அந்த பழைய படம் மாதிரிதான் இதுமே, அவரை கடைசி வரைக்கும் சொல்ல முடியாது. சொன்னா சஸ்பென்ஸ்ல பேர் நல்லா இருக்கும். பண்றாங்க, நல்லாதான் இருக்கு, பார்க்கலாம் எல்லாம். பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்தா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். படம் நல்லா இருந்துச்சு. நல்லாதான் இருந்துச்சுண்ணா. அதர்வா நடிச்சிருக்கு, நல்லாவே நடிச்சிருக்காரு. செம்மையா இருந்துச்சு. அது வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப், அந்த இது செம்மையா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் இது நல்லா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. நாங்க ஃப்ரெண்ட்ஸா வந்திருந்தோம், நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு ப்ரோ, எனக்கு பிடிச்சிருக்கு. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு பிடிச்சிருக்கு. படம் நல்லா இருக்கு. அந்த ஒன் சைடு லவ்வோட பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. அது வந்து எப்படி சொல்றதா, இப்போ ஒன் சைடு லவ் எல்லாருக்கும் ஒரு கட்டத்துல ஸ்கூல் டைம்ல இருக்கும், காலேஜ் டைம்ல இருக்கும், இல்லைன்னா வேற எங்கேயா பார்த்துருப்போம். அந்த ஃபீலிங்கை வச்சுனே நம்ம வந்து அவங்க கூட பழகுவோம். ஆனா வந்து அவங்க கிட்ட சொன்னா என்ன ஆக போகுது, அவங்க வந்து நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, அந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரிலாம் நினைக்காம சொல்லுங்க, அதை ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த படத்துல. லவ் சொல்லியிருக்காரு ப்ரோ. அதாவது எப்படி பாத்தீங்கன்னா, அவர் சொல்லலான்னு போவாரு, அப்புறம் வந்து டைம் எதனா இதுவாயிடும், அவர் மறந்துடுவாரு. திரும்பி வந்து அவங்க வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து சொல்லுவாங்க, பார்த்தா வந்து அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. அதெல்லாம் வச்சுதான் அவர் வந்து அகர் வந்து மூவ் பண்றாரு. ஓகே நம்மளும் சொல்லுவோம், என்ன ஆக போகுது அப்படின்னு வந்து மூவ் பண்றாரு அவர். ப்ரோ அந்த இதயமுரளி வந்து அவரு வேற ப்ரோ, இவர் வேற. என்னதான் இருந்தாலும் அவரு தான் ஓஜி இதயமுரளி. இவர் வந்து வந்திருக்காரு, ஆனா இவர் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு படம் நல்லா இதுவா இருக்கு. ஆமா ப்ரோ, ஒரு எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லாரையும் எடுத்தோன்னு எடுத்திருக்காங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, எல்லாரையும் எடுக்கணும், கேஷ் பண்ணா நிறைய பேர் பண்ணா வந்து நல்லா இருக்கும், இல்லை இவங்க வச்சா இவங்க ஃபேம் ஆயிடுவாங்க, படம் நல்லா ஓடும் இத்தனை பேரை வச்சா அப்படி. ஆனா எல்லாருமே அவங்கவுங்க ரோல் வந்து என்னடா எல்லாம் ஒரே இதுல இருக்காங்க, எப்படிடா செட் ஆகுமோ அப்படின்னு அந்த பயமே இல்லை. சூப்பரா நடிச்சிருக்காங்க, சூப்பரா காமெடி எல்லாம் சூப்பரா இருக்கு. சுதாகரும் சூப்பரா பண்ணிருக்காரு. கொஞ்சம் பாதியில காணாம போயிட்டாரு, நாங்களே தேடணும் எங்க ஒரு சுதாகர் காணோன்னு பார்த்தா அப்பதான் ஒரு சீன்ல வராரு. அது வந்து முக்கியமான சீனு. ஹீரோ வந்து ஒரு சீன்ல போய் சொல்லலான்னு போகும்போது அவரை பிடிச்சிட்டாரு சுதாகர். எங்களுக்கு யாரா நீ அப்படின்னு பார்த்தா சுதாகர். அப்புறம் வந்து அவர் சொல்றாரு, ஒரு விஷயம் சொல்லலான்னு போய் வந்து இவர் ஃப்ரெண்டா வந்து கிடைச்சிருக்காரு திரும்பி. சாங் நல்லா இருக்கு ப்ரோ. சாங் வந்து என் ஃப்ரெண்டு சொன்னா, தனுஷ் வந்து பாடி கொடுத்துருக்காரு. ஆனா வந்து எனக்கு வந்து தனுஷோட வாய்ஸ் தெரியல. தனுஷோட வாய்ஸ் தெரிஞ்சுதா உங்களுக்கு? லைட்டா தெரிஞ்சுதுன்ற, எனக்கு அப்படி தெரியல. பார்க்கலாம் ப்ரோ, நல்லா பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இந்த ரிவ்யூ தான் பார்த்து பார்க்க வரவங்க வந்து எப்படின்னு தெரியல. நீங்க வந்து ஒரு செலவு பண்ணி பாருங்க, அப்பதான் தெரியும் அவங்களும் கஷ்டப்பட்டு தானே படம் எடுக்கிறாங்க. ஏன்னா இப்ப வந்து
படம் வந்து யார் வேணா எடுத்துடலாம் அந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஓடாத படத்தையும் வந்து ஓடிடியில விட்டு ஓட விடுறாங்க. அந்த மாதிரிலாம் ஆகுது. ஆனா வந்து படம் எடுக்கிறாங்களே, அவங்களும் கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறாங்க. நம்ம வந்து பார்த்தாதான் தெரியும் என்னன்னு. படம் வந்து சூப்பரா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. அதர்வ ஆக்டிங் நம்ம சொல்லி தான் தெரியும்னு அவசியம் இல்லை ப்ரோ, நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பரா பண்ணியிருக்காரு. நான் அது வந்து பார்த்தது இல்லை ப்ரோ. ஆக்சுவலா வந்து ஒரு சீனை வந்து அதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஆமா ப்ரோ, அவர் வந்து இந்த சீன் வந்து அவர் நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. சீன் வந்தாரு ப்ரோ, அவர் வந்து நல்லா. ஆமா ப்ரோ, எல்லாமே நல்லா செட் ஆயிருக்கு ப்ரோ. எல்லா காம்பினேஷனும் சூப்பரா செட் ஆயிருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. சாங்ஸ் நல்லா இருக்கு ப்ரோ. படம் பார்க்கலாம் ப்ரோ, கண்டிப்பா பார்க்கலாம். தேங்க்யூ. பழைய மூவி மாதிரி இல்ல, பட் நல்லா இருந்தது. மியூசிக் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு, பண்ணிருக்கலாம். காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. என்ன ஒரே ஒரு தான், அதுலயும் லவ் சொல்ல மாட்டாரு, இதுலயும் லவ் சொல்ல மாட்டாரு, அவ்வளவுதான். மற்றபடி ஒரு தேங்க்யூ சார். டைம் ஆச்சு. இதே வரலையா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. பாருங்க, ரொம்ப போர் அடிச்சிருந்ததுன்னா வந்து பாருங்க, பண்ணியா இருக்கும். எனக்கு பர்சனலி உட்கார முடியல, ஏஞ்சி போலான்னு இருக்கேன். பட் மத்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இல்ல, நான் வந்து எப்படா முடிப்பீங்க அப்படின்னு உட்காந்து பார்த்தேன். ஏன்னா என்னால முடியல. எனக்கு எப்படி பர்சனலி ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு கான்சென்ட்ரேட்டடா இல்லாம டக்கு டக்குன்னு ஒரு மல்டிபிள் கேரக்டர் ஸ்விட்ச் ஆகுறான். அது வந்து அவங்க வந்து ரொம்ப சேச்சுரேட் பண்ற மாதிரி எனக்கு இருந்தது. ஒரு குட் பேக்ரவுண்ட் சாங்னால அது வந்து தப்புன்னு இல்லை நான் இடம் இல்லையா. ஸோ அவ்வளோதான். அந்த படம் நான் பார்த்துருக்கேன், சின்ன வயசுல பார்த்துருக்கேன். பட் ஞாபகம் போதும். ஓகே, ரொம்ப போர் அடிச்சா இந்த சன் டிவியில போடுற படம் மாதிரி வேணா